ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து எப்படி நம்ம பாஸ்வேர்டு வச்ச பிடிஎஃபை அன்லாக் பண்ணுறது, இல்லை பிடிஎஃபை எப்படி லாக் பண்ணுறதுன்னு. சரி, வாங்க பார்க்கலாம். go to sodapdf.com. அதில் ஆல் டூல்ஸ்க்கு போனீங்கன்னா சைன் அண்ட் செக்யூர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் அன்லாக் பிடிஎஃப் போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்த பிடிஎஃப் நீங்கள் பாஸ்வேர்டோடு வச்சுருக்கீங்களோ அதை இங்கே ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை அடிச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபைலை, கண்டிப்பாக அன்லாக் ஆகிடும். இதுவே உங்களுக்கு பிடிஎஃபை லாக் பண்ணணும், பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஏதாவது இருக்குன்னா இதே மாதிரி ஆல் டூல்ஸ்க்கு போங்க. அதே மாதிரி சைன் அண்ட் செக்யூருக்கு போயிட்டு ப்ரொடெக்ட் பிடிஎஃப்பில் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு கூட நீங்கள் ஃபைல்ஸை பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் சைன் அண்ட் செக்யூருக்கு போனீங்கன்னா ஈவன் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் கூட நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் போட்டு அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபைல்ஸை ட்ராக் பண்ணி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் எந்த ஃபைல் ஃபார்மேட்டையும் நீங்கள் பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃப்பை வந்து எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் டு வேர்ட், ஜேபெக், ஹெச்டிஎம்எல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் பிடிஎஃப்பை எடிட் பண்ணலாம், ரீசைஸ் பண்ணலாம், வாட்டர் மார்க் ஆட் பண்ணலாம், பிடிஎஃப்பை மேனேஜ் பண்ணலாம். தான் எல்லா பிடிஎஃப்பும் சேர்த்து ஒன்றா மர்ஜ் பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம், டெலீட்டும் பண்ணலாம் தேவையில்லாத பேஜஸை. அதர் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ரீடர், கிரியேட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ sodapdf.com போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் இதில் பண்ணலாம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.